ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லங்களிலிருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிருஷ்ணர் பாதம் எப்படி சிம்பிளாக அரிசி மாவில் வச்சு போடுறது தான் பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டில் குட்டி குட்டியான பூஜை அறைகள் தான் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே பெருசாகவே இருக்க வாய்ப்பு இல்லை. எங்கள் வீட்டில் முதற்கொண்டு குட்டியான பூஜை அறை தான். அதை நாங்கள் கீழே வச்சு தான் சாமி தான் கும்பிடுவோம். அப்போ தான் நம்ம மாவை வச்சு போடும்போது அவ்வளவா இட வசதி இருக்காது. ஏன்னா நம்ம நடக்கிறதுக்கும் அதே அளவு தான் இருக்கும். நம்ம எல்லாம் சாமி கும்பிட்றதெல்லாம் நிற்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பலகையை வச்சு நீங்கள் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கிருஷ்ணர் பாதங்களை வரைஞ்சிட்டிங்கன்னா பூஜை செஞ்சு நாளைக்கு எடுக்கிற வரையும் அழியாமல் இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுமா சங்கு சக்கர கோலம் போடணும். ஏன்னா இது பெருமாள் கிருஷ்ணர் எல்லாம் ஒரே அவதாரம் தான். அதனால் அதை போட்டுட்டு வைக்கணும். ஏன்னா லட்சுமி நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். இந்த கோலம் போட்டுட்டு இது மேலேயே நீங்கள் இலையை விரிச்சும் சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 கோலமும் சிம்பிளான கோலங்களாக தான் இருக்குது. 2 கோலமும் இதை போட்டு பாருங்கள். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு என்னால் முடிஞ்சிச்சுன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி விளாக் மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ராமம் அடியில் போட்டு கோடு போட்டுட்டிங்கன்னா அந்த பெருமாள் நம்ம வீட்டில் அப்படியே நிலச்சி நிற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் நம்ம வீட்டில் ஏற்படும். இது பூஜை அறையில் தான் போடணும். இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம். நன்றி.